ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சோல் ஆஃப் மெடிக்கோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதில் 1 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 அவுட் ஆஃப் 20 எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஸோ நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து போடணும், நிறையா டாபிக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த 1 மார்க்ஸில் நீங்கள் 20 அவுட் ஆஃப் 20 எடுத்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் வரும். ஸோ நீங்கள் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படின்னு. ஸோ இந்த 1 மார்க்ஸில் என்ன தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் இருக்கிறத படித்தாலும் அவுட்டில் கேட்கறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம எப்படியெல்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்னா இந்த 1 மார்க்ஸ் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட், ஹவ் டு கெட் 20 அவுட் ஆஃப் 20 இன் இங்கிலீஷ் 1 மார்க்ஸ். ஸோ அதான் நம்மளுடைய கண்டென்ட், ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ். இது வந்து உங்களுக்கு எல்லா ப்ரோஸ்லேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு ஒரு சில டைமில் சப்ளிமெண்ட்ரிலேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் சப்ளிமெண்ட்ரிலேருந்து கேட்குறது ரொம்ப ரொம்ப ரேர். மெயினாக வந்து ப்ரோஸை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது எப்படி ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டில் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒக்காபுலரி பார்ட். அதில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா foreign words, abbreviation, prefix, affix, idioms, clipped word, sentence pattern, modal verbs, definition of terms, singular, plural, syllables, next homophones, question tag, American English, blended verbs, polite alternatives, phrasal verbs, compound words, spelled words. அதாவது தப்பாக வார்த்தை கொடுத்துருப்பாங்க, அதை கண்டுபிடிக்கணும். அது இல்லாமல் ப்ரிப்போசிஷன், இது மாதிரி நிறையா டாபிக்ஸ் இருக்குது. இல்லைன்னா ஆர்டிகல்ஸ் நான் ஆட் பண்ணல. இது மாதிரி நிறையா டாபிக்ஸ் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம ஸ்டடி பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம், இந்த சினானிம்ஸ்க்கு என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ப்ரோஸுக்கு பின்னாடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோசரி கொடுத்துருப்பான். அந்த க்ளோசரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டடி பண்ணணும். மோஸ்ட்டாக ப்ரோஸில் இருந்தால் கேட்பாங்க, பட் சப்ளிமெண்ட்ரிலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ரோஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க. ப்ரோஸில் இருந்தால் கேட்கறதுக்கு மெஜாரிட்டியாக வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதை வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது டர்க் அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக இதே வேர்ட்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வெறும் ரைஸ் அப்படின்னு கூட கொடுக்கலாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வே டு சக்ஸஸ் கைடை ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க சினானிம்ஸ் படிக்கிறதுக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் நீங்கள் ஒரு படித்து வச்சுக்கோங்க. அண்ட் ஆண்டனிம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க. அதனால் வே டு சக்ஸஸ் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஃபார் சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ். நெக்ஸ்ட் டைம் ஒவ்வொரு யூனிட் பின்னாடி கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் வந்து ஒரு சில யூனிட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு வேர்ட் கொடுத்துருப்பாங்க, அதோடைய சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் வந்து கேட்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. மோஸ்ட்டாக இது ரெண்டுலேருந்து மட்டும்தான் உங்களுக்கு சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒக்காபுலரி இருக்கும் இல்லையா ப்ரோஸுக்கு அப்புறம், அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜராக கேட்பாங்க. அதனால் யூனிட் வைஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒக்காபுலரி பார்ட்டை ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் 1க்கு பின்னாடி ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசல் வெப் இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு யூனிட் பின்னாடி ஒவ்வொரு டாபிக், நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா ஒரு 18 டாபிக், அதில் ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் கிராமர் கொஷின்ஸ்க்கு ஒவ்வொரு யூனிட் பின்னாடி இருக்கும். அந்த கொஷின்ஸ் தான் மெஜாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கேட்குறாங்க. அதனால் கிராமர் கொஷின்ஸ் எல்லாம் பேட்டிவ் பேசிவ்லாம் ஒரு யூனிட்டில் பின்னாடி கிராமர் கொஷின் 40 கொஷின் பக்கமாக கொடுத்துருப்பாங்க. அது 40லேருந்து தான் மோஸ்ட்டாக கேட்குறாங்க. அதில் எல்லாமே ஒரு ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்குக்கு பின்னாடி இந்த பாக்ஸ் இருக்கும், இந்த பேஜ் இருக்கும். இந்த பேஜில் வந்து எதெல்லாம் வந்து ஸ்பெல்லிங் வந்து தப்பாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த கொஷினை நிறையா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. இந்த 1 மார்க்ஸ் படிக்கிறதுக்கு நான் என்ன சொல்வேன் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸு ஃபேஷியல் வெப்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மனப்பாடம் பண்ணக்கூடிய பார்ட். நீங்கள் எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரியும் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கேள்வி கேட்குற மாதிரி ஒரு கேம் மாதிரி விளையாண்டி படிச்சிங்க அப்படின்னா இந்த 1 மார்க்ஸ் வந்து ஈஸியாக படிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வேகாக இருக்கும். படிக்கிறது அப்படிங்கிறது தனியாக படிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இந்த 1 மார்க்ஸை டிஸ்கஸ் பண்ணிங்க அப்படின்னா எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த புக் பேக்கை சொன்னேன் இல்லையா ஒக்காபுலரி, அதில் ஒரு சிலதை வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு காம்பவுண்ட் வேர்ட்ஸ், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் இதோடைய பேஜ் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டாபிக்ஸ் இல்லாத ஒரு சில கொஷின்ஸும் இருக்கலாம். அந்த கொஷின்ஸும் ஒரு தடவை கவர் பண்ணிக்கோங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வே டு சக்ஸஸ் கைடுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு பார்ட் 1 அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபுல்லாமே 1 மார்க்ஸ் தான் இருக்கும்.
அந்த பார்ட்டை நீங்கள் படித்தாவே போதும் உங்களால் 20 அவுட் ஆஃப் 20 எடுக்க முடியும். சில வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பான், புக்கில் இல்லாத ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருப்பான், அதுவும் நீங்கள் படிக்கணும். அப்போ தான் உங்களால் சென்டம் எடுக்க முடியும். ஸோ ஓகே, இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், பப்ளிக் எக்ஸாமுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் 1 மார்க் சால்வ் பண்ணணும். உங்களால் 20 அவுட் ஆஃப் 20 வாங்க முடியுதான் பார்க்கணும். ஏதோ ஒரு சில கொஷின்ஸ் தெரியல அப்படின்னா அந்த கொஷின்ஸை உடனே செக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லி, ஃபஸ்ட் டிவிஷன் எல்லா டிஸ்ட்ரிக்ஸோடைய கொஷின் பேப்பரையும் ஒரு தடவையாச்சும் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஏன்னா பை ப்ராக்டிஸ் தான் நீங்கள் வந்து பாருங்கள் எல்லாத்தையுமே மாஸ்டர் பண்ண முடியும். இந்த இங்கிலீஷில் 20 அவுட் ஆஃப் 20 எடுக்கிறது அப்படிங்கிறது 90% வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடணும். அண்ட் 10% லக்கில் தான் வந்தாங்கணும், வேறு வழி கிடையாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு புக்கில் இல்லாத கொஷினாக கேட்டு உங்களை ட்விஸ்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. சென்டம் போகணும் அப்படின்காக அது புக்லேயே இருக்காது, வேறு எங்கேயுமே இல்லாத ரொம்ப டஃப் அடிக்கிற மாதிரி கூட கொஷின்ஸ் எடுக்கலாம். இல்லை புக்கில் இருந்து வெரி சிம்பிளாக கொஷின் எடுக்கலாம். அது வந்து கொஷினுடைய செட்டை பொறுத்து. அப்போது ஒரு சில ஆஃப் இயர்லி கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புக்கில் இல்லாத ஒரு சில கொஷின்ஸை கொடுத்துருப்பாங்க. அந்த கொஷின்ஸ்லாம் ஒரு தான் பார்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், 90% ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அண்ட் 10% லக் இருந்தால் மட்டும்தான் இந்த 1 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டம் எடுக்கிறது அப்படிங்கிறது பாசிபிள். எங்கள் வருஷத்துக்கு 1 மார்க்ஸ் வந்து ஈஸியாக கேட்டாங்க. பட் அதுக்கு ப்ரீவியஸ் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் அப்படிங்கிறது புக்கில் இல்லாத கொஷின்ஸ் நிறையா கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா உங்களால் சென்டம் எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா? அதே மாதிரி எங்களுக்கு 1 மார்க்ஸ் ஈஸியாக கேட்டனால கரெக்ஷன் வந்து பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது. அதே போன வருஷம் வந்து கரெக்ஷன் வந்து லிபரலாக தான் இருந்தது. ஸோ கொஷின் பேப்பர் வைஸ் உங்களுக்கு கரெக்ஷனும் மாறும் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்ஸுமே வேரி ஆகும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு இல்லாமல் வேறு ஏதாவது 1 மார்க்ஸ் டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.